வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். மூலிகை வைத்தியம்னாலே உடனே நமக்கு என்ன தோணும்? அது ரொம்ப சேஃப், எந்த பிரச்சனையும் வராது, அப்படிதானே? ஆனா அதுல சில முக்கியமான விதிகள் இருக்கு. அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு சுவாரஸ்யமான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். பங்குச்சந்தையில ட்ரேட் பண்றவங்கள பாத்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நஷ்டம் வரக்கூடாதுன்னு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்னு வச்சிருப்பாங்க இல்லையா? இது அவங்க பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அடிப்படை விதி. அப்போ இதே கேள்விய நாம நம்ம கிட்டயே கேட்டுக்கலாம். நம்ம ஆரோக்கியத்துக்கு நாம வச்சிருக்கிற ஸ்டாப் லாஸ் என்ன? வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம்னு வரும்போது நாம எங்க அந்த கோட்டை கிழிக்கணும்? நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஒரு நம்பிக்கை இருக்கு. இயற்கையானதுன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா உண்மை சொல்லணும்னா, இந்த எண்ணம் தான் நம்ம உடைக்க வேண்டிய முதல் மற்றும் மிக ஆபத்தான கட்டுக்கதை. சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம ஆரோக்கியத்தோட ஸ்டாப் லாஸ் பத்தி பேசுவோம். அப்புறம் விதி 1 எஸ்ஐபி விளைவுனா என்ன, விதி 2 மூலிகைகள் எப்படி சப்போர்ட் மட்டும்தான் கியூர் இல்லைன்னு பார்க்கலாம். அடுத்து விதி 3 மற்றும் 4ல ஆபத்தான கலவைகளை பத்தி தெரிஞ்சுக்குவோம். கடைசியா ஒரு கோல்டன் ரூலோட முடிப்போம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். எப்படி நம்ம ஹெல்த்துக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போற இந்த 4 விதிகளும் வெறும் சும்மா சொல்ற யோசனைகள் இல்லங்க. மூலிகைகளோட முழு பயனையும் நம்ம பாதுகாப்பா அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு அஸ்திவாரம் மாதிரி. சரி, விதி. இதுக்கு பேரு த எஸ்ஐபி எஃபெக்ட். இது என்ன சொல்லுதுன்னா, மூலிகைகள் உடனடியா வேலை செய்யாது. அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், மூலிகைகள் ஒன்னும் மேஜிக் இல்ல. ஒரே ராத்திரியில பலன் தர்ற லாட்டரி டிக்கெட்டும் இல்ல. அது ஒரு நீண்ட கால முதலீடு மாதிரி. நம்ம உடம்புக்காக நாம பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? இப்படி யோசிச்சு பாருங்க. கெமிக்கல் மாத்திரைகள் ஒரு ஜாக்பாட் மாதிரி. போட்டா உடனே வலி டக்குன்னு போயிடும். ஆனா மூலிகைகள் ஒரு எஸ்ஐபி மாதிரி. அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்யற மாதிரி மூலிகைகளை தொடர்ந்து எடுக்கும்போது அது நம்ம உடம்போட அடிப்படை கட்டமைப்பே பலப்படுத்தும். இது ஒரு உடனடி தீர்வில்ல, இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. விதி 2 மூலிகைகள் ஆதரவுதான், சிகிச்சை அல்ல. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதாவது வீட்டு வைத்தியங்கள் உங்க உடம்புக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமே தவிர பெரிய நோய்களுக்கான மருத்துவ சிகிச்சைக்கு அது ஒருபோதும் மாற்றாக முடியாது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உதாரணத்தை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். மூலிகைகள் உங்க நோய் எதிர்ப்பு சக்திங்கிற சுவரை கொஞ்சம் கொஞ்சமா கட்ட உதவும். ஆனா வீடு தீப்பிடிச்சு எரியும்போது என்ன பண்ணுவோம்? அதாவது ஒரு பெரிய நோய் தாக்குனா அந்த தீய அணைக்க மருத்துவ சிகிச்சை தான் தேவைப்படும். உதாரணத்துக்கு தொண்டை லேசா கரகரப்பா இருந்தா இஞ்சி டீ குடிக்கலாம், அதுல தப்பில்ல. ஆனா கடுமையான காய்ச்சல், மூச்சுத்திணறல் எல்லாம் இருந்தா உடனே டாக்டர் கிட்ட போறதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? சரி, இப்போ நாம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். விதி 3 மற்றும் 4. இது ரெண்டுமே பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. மூலிகைகள்ல இருக்கக்கூடிய ஆபத்தான பக்கங்களை பத்தி இப்போ பேச போறோம். விதி எண் 3 தரம் மற்றும் சரியான அளவு. இது மிக மிக முக்கியம். இயற்கையானது தானே, எவ்ளோ வேணா சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்னு. இது மூலிகைகளுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு இஞ்சி, பூண்டு எல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா அதையே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அதுவே நெஞ்செரிச்சலையும் அல்சரையும் கூட ஏற்படுத்திடும். அடுத்து விதி எண் 4. இது நாம பலரும் யோசிக்காத ஒரு சீரியஸான எச்சரிக்கை. நீங்க எடுத்துக்கிற மூலிகைகளும் மத்த மருந்துகளும் ஒன்னா சேரும்போது என்ன மாதிரியான ஆபத்துகள் வரலான்னு பார்க்கலாம். வாங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தர் சர்க்கரை நோய்க்காக தினமும் மாத்திரை எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதே சமயம் ரத்த சர்க்கரையா குறைக்கிறதா சொல்லப்படுற ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையையும் சாப்பிட ஆரம்பிக்கிறார். இப்போ என்னாகும்? அந்த மருந்தும் இந்த மூலிகையும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஆகி ரத்த சர்க்கரைய தேவைக்கு அதிகமா ரொம்ப டேஞ்சரான ஒரு லெவலுக்கு குறைச்சிடும். இது உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா விதிகளையும் ஒன்னா இணைக்கிற ஒரு விதி இருக்கு. இதுதான் கடைசி மற்றும் மிக முக்கியமான கோல்டன் ரூல். இந்த விதிதான் உங்க உண்மையான ஸ்டாப் லாஸ். எந்த புது மூலிகையையோ வீட்டு வைத்தியத்தையோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது கட்டாயம். இதுல எந்த விதமான சமரசமும் செஞ்சுக்கவே கூடாது. குறிப்பா குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்க, தினமும் பிபி, சுகர்னு மாத்திரை சாப்பிடுறவங்க, ஆட்டோ இம்யூன் பிரச்சனை இருக்கிறவங்க,
நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மருத்துவ ஆலோசனை இல்லாம எதையுமே முயற்சி செய்யாதீங்க. அப்போ நாம இங்கிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, இயற்கைய மதிங்க, அதோட சக்திய பயன்படுத்துங்க. ஆனா அதே நேரத்துல மருத்துவ அறிவியலையும் அதோட முன்னேற்றங்களையும் நம்புங்க. இது ரெண்டையும் ஒரு பேலன்ஸோட அணுகிறது தான் உண்மையான ஆரோக்கியம். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ஆரோக்கிய விஷயங்கள்ல நீங்க இயற்கையும் மதிச்சு அதே சமயம் அறிவியலையும் நம்பி ரெண்டையும் சரியா பேலன்ஸ் பண்றீங்களா? இந்த சமநிலை தான் அதுதான் உண்மையான ஆரோக்கியத்துக்கான திறவுகோல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.